சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க சொல்றோம் ஓகேவா? ரெடியா? 1 2 3 ஹாய். ஹாய். ஏய் சாரி, நீ வந்து ரொம்ப நேரம் இல்ல ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். வர வழியில ஹெவி டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல எழில். கையை கொடு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உட்கார். சரி உட்காரு. என்ன மேடம், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என்னோட பர்த்டேவை விட வருஷா வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தா மட்டும் என் மனசு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஹாப்பியா இருக்கும். என்னோட தீபாவளி, பொங்கல் எல்லாமே இந்த டே தான். ஏன் அப்படி நினைக்கிற? வெற்றியும் இலக்கும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஓட வைக்குதுன்னா புனிதமான நட்பும் உன்னதமான உறவுகளும் தான் மனுஷனை மனுஷனாவே சந்தோஷமா வாழ வைக்குது. ஆனா இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீ. அப்புறம் நம்மளோட நட்பு. நான் என்ன பண்ண? ஆபத்துல உதவுற தோழமை கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னா என் மனச புரிஞ்சுக்கிட்டு எதுக்காகவும் என்னை விட்டு விலகாம எப்பவுமே எனக்கு எது நல்லதுன்னு யோசிக்கிறல்ல, நீ எனக்குன்னு மட்டுமே கடவுள் கொடுத்த வரும். வருஷா வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தாலும் இந்த வருஷம் நேர்ல பார்த்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லிக்கிறவங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி மாறாத அன்போட ஒருத்தருக்கான துணையா டெய்லியும் சந்திச்சு பேசிக்கிட்டு ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட நட்பு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிலைச்சிருக்கு. இடையில பிரச்சனைங்க ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வந்தப்பவும் நீ என்னை விட்டு பிரியல. பிரியறதுக்காக நான் உன்னை பார்க்கல கயல். யார் எதிர்த்தாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை பிரிக்க நினைச்சாலும் சரி, அதை எல்லாத்தையும் மீறி இன்னும் 100 வருஷம் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும். வாழ்வோம். சிறந்த நண்பர்களா கடைசி வரைக்கும் இணை பிரியாம வாழ்வோம். ஏய், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? கயல், எல்லா காதலுக்குள்ளேயும் நட்பு இருக்குமான்னு தெரியல. ஆனா எல்லா நட்புக்குள்ளேயும் அழகான காதல் இருக்கு. நமக்குள்ளேயும் அந்த காதல் இருக்கு. அது இல்லைன்னு உன்னால மறுக்க முடியாது. ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். அப்படி வா வழிக்கு. இந்த வருஷத்துக்கான ஃப்ரெண்ட்ஷிப் டேயோட கிஃப்ட். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓபன் பண்ணி பாரு. தேங்க்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு கயல். என்னோட கிஃப்ட்? இருக்கு இருக்கு.
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ. நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். உட்காரு. நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. இப்ப எப்படி இருக்கு கையல்? பரவாயில்லையா? ஓரளவுக்கு பரவாயில்ல. அன்னைக்கு யாரால இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, வீட்டாளுங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இதை எதை பத்தி யோசிக்காத. நிம்மதியா ரெஸ்ட் எடு. ஆனந்த், எழில் உன்கிட்ட ஏதாச்சும் பேசினானா? இல்ல கையல், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவன் கால்லாம் எதுவும் பண்ணல. ஏன் கையல், இன்னும் ஒன்னு அவன் பார்க்க வரலையா? ஆமா ஆனந்த், ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சதுல இருந்து அவனை பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன கையல் சொல்ற? எனக்கு கேட்கவே புதுசா இருக்கு. எழில் அப்படி பண்றவன் கிடையாது. அதான் எனக்கும் தெரியல. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆண்டி ஏதாவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கயல் அதுக்கெல்லாம் அசர்றவன் கிடையாது. பெத்தவளை விட கயல் தான் முக்கியம்னு அவங்க அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியும் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அவன் அந்த வார்டை விட்டே நகரல. சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இது எல்லாத்தையும் மறந்து கையில பார்த்தா போதும்னு காத்துட்டு இருந்தான். நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியலையே. அதான் அதான் ஆனந்த், எனக்கும் தெரியல அவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இந்த திடீர் மாற்றம். கயல், எனக்கு உன் அவஸ்தை புரியுது. நீ வேணா அவன் நம்பருக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன், எடுக்கல. அப்புறம் அங்கிள் கிட்ட பேசினேன். அவன் ஏதோ பிசினஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாரு. ஹே ஆமா கயல், பெங்களூர்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் டீல் இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய டீல் போயிடும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனந்த், அவனுக்கு அந்த மாதிரி அங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தா அது அவன் என்கிட்ட சொல்லியிருப்பான்ல. என்ன சொல்லியும் கையில சமாளிக்க முடியலையே. டே மச்சான், எங்கடா இருக்க? எங்க போய் தொலைஞ்ச? கம்ப்ளீட்டா என்னை இப்படி ஒதுக்கிட்டு அவன் இருந்ததே இல்லை. என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு ஏதோ தலை போற ஆபத்துல மாட்டிக்கிட்டானோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அவன் என்ன பார்க்க வரல. கயல், இந்த மாதிரி நெகட்டிவா யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ பயப்படுற மாதிரி எழிலுக்கு எதுவும் ஆயிருக்காது. உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல, அதான் மச்சான் முழு மூச்சா அவனோட வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். பெங்களூர் மீட்டிங் முடிச்ச உடனே உனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, சரியா? இந்த பார் கயல், அவனால தினமும் கண்ணாடி பார்க்காம கூட இருந்துட முடியும். ஆனா உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம ரொம்ப நாளைக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. நீ வேணா பாரு, மீட்டிங் முடிஞ்ச கையோட கயல்னு துள்ளி குறிச்சு ஓடி வந்து உன்கிட்ட வந்து பேசுவான். ஒருவேளை எனக்கு அவன் கால் பண்ணானா நான் உனக்கு ட்ரை பண்ண சொல்றேன். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், எதை பத்தியும் யோசிக்காம ரெஸ்ட் எடு. நான் வரேன், நீ இரு, போயிட்டு வரேன். இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இன்னும் பாரத்தை சுமங்கன்னு நான் வேற வாழா வெட்டியா ஒரு பக்கம் வந்து நிக்கிறேன். ஏற்கனவே எல்லாரும் அக்காவுக்காகவும் குடும்ப சூழ்நிலைய நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல விக்னேஷ விவாகரத்து பண்றேன்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது தெரிஞ்சா அம்மா சுக்கு நூற உடைஞ்சிருவாங்க. கடவுளே, இவங்களுக்கு சொல்லாம விக்னேஷை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. அத்தை, நானும் பழையபடி மாவாட்டி விக்கிறேன் அத்தை. வேணாம் தனு,
அதெல்லாம் வேலை ஜாஸ்தி, ரொம்ப நேரம் நிக்கணும். அத்தை, இத்தனை வருஷமா நம்மளை காப்பாத்துறதுக்காக கையில் டிராப் பகல தூக்கம் இல்லாம நர்ஸ் வேலை பார்த்திருக்கா. அவளோட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம் அத்தை. நான் ஏதாவது வேலை செய்யறேன் அத்தை. ஆமாமா, அண்ணி மாவாட்டட்டும், துணைக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். மாமா இங்க பாருங்க, வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்ய போறேன்னு கையிலுக்கு தெரிஞ்சா கையில் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க மாட்டா. அதனால அவ பூர்ணமா குணமாவற வரைக்கும் அவ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதான் நமக்கு இப்ப தேவை. நீ சொல்றதும் சரிதான்டா. இத்தனை நாளா மனசு அளவுலயும் உடம்பு அளவுலயும் கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. மேற்கொண்டு இனி எதுக்காகவும் அவளை நம்ம துன்புறுத்த வேண்டாம். இங்க பாருமா, நீங்க பார்க்க போற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க, சரியா? இது பாரு, கேட்டரிங் பொருள் வித்ததை பத்தியும் கையில் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. கையில் வா 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 மெதுவா வா. ஓகேதான். ஏன் கையில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். பார்த்து உட்கார. என்ன எனக்கு தெரியாம எல்லாரும் மறைமுகமா மீட்டிங் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கையில், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். மூர்த்தி, உண்மையை சொல்லு, என்ன மீட்டிங் இது? ஒண்ணு இல்ல, இன்னும் அதிகமா கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இத உன்கிட்ட சொன்னா நீ திட்டுவன்னு தான் சும்மா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாம அந்த டாபிக் அப்புறம் பேசுவோம். ஆ. மளிகை கடையில ஏற்கனவே கடன் பாக்கி இருக்கு. அவர் கராரான ஆள் வேற. மேற்கொண்டும் கடனுக்கு பொருள் தர மாட்டாரு. அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்கின? மூர்த்தி, என்ன பார்த்துட்டு இருக்க? பணம் எப்படி வந்துச்சு? கையில், நீ மாசம் கொடுத்த சம்பள பணத்துல கொஞ்சம் மிச்சம் புடிச்சு நான் சேர்த்து வச்சிருந்தேன். அதுலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். அப்ப மத்த செலவுக்கெல்லாம்? அதுக்கெல்லாம் இருக்கு கையில். மூர்த்தி ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அன்பும் போலீஸ் வேலை வர வரைக்கும் ஃபுட் டெலிவரிக்கு போறேன்னு சொல்லியிருக்கான். அதனால இனிமே மாசமானா குடும்ப செலவுக்கு என்ன பண்ணணும்னு நீ எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? ஆமா ஆமா அண்ணி, அனுவுக்கு இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல? கையில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில். இதோ நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது. அதுல கிடைக்கிற அட்வான்ஸை வச்சு அனுக்கு ஃபீஸை கட்டிடுறேன். இத பாரு கையில், நீ எதை பத்தி யோசிக்காம நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. டேய், அந்த இளநீர் எடு. எடு. இத பாரு, நீ இத பத்திலாம் யோசிக்கவே கூடாது. மூர்த்தி, கேட்டரிங் ஆர்டரை மட்டுமே நம்பி ரிலாக்ஸா இருக்க முடியாது. ஒரு மாசம் முழுக்க ஆர்டரே வரலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அக்கா, டேய், அண்ணனுக்கு உதவியா நான் இருக்கேன்க்கா. நாங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை பாத்துக்கிறோம். நீங்க வீட்டு செலவு பத்திலாம் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமா கையில், இத்தனை நாளா நீ ஒத்த ஆளா இருந்து மொத்த குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப நாங்க ஆளுக்கு ஒரு வேலைன்னு செஞ்சா சுலபமா நிறைய பணத்தை தேத்திடலாம். சரி, உங்க இஷ்டப்படி என்னமோ செய்யுங்க. ஆனா நீ கஷ்டப்படுறத பாக்குற சக்தி எனக்கு இல்லம்மா. வயசான காலத்துல அம்மா வேலைக்கு போனா பிள்ளைங்க பொறுப்பில்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு என்ன குற்ற உணர்ச்சியில மட்டும் தள்ளிடாதம்மா. நீ வருத்தப்படுற மாதிரியெல்லாம் நான் கண்டிப்பா நடந்துக்க மாட்டேமா. வீட்ல இருந்த மாதிரியே சுலபமா கைத்தொழில் ஏதாவது செஞ்சு வருமானத்தை பாத்துக்கலாமா? கையில், இந்த கையில், இது குடி. கையில், நீ எதை பத்தியும் யோசிக்காத. எங்களுக்காக நீ ஏதாவது பண்ணணும்னா நீ சீக்கிரமா குணமாகி எந்திரிச்சு வரணும். அதுதான் எங்க எல்லாரோட தேவையும். ஆமாக்கா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அன்பும் அண்ணனும் பாத்துப்பாங்க. என்னங்க,
அந்த அடங்காப்பிடாரி கயல் தான் வீட்டு பக்கம் வராதீங்க, அதையும் மீறி வந்தீங்கன்னா அணுவை விட்டு அடிச்சு துரத்துவேன்னு சொன்னால. இருங்க, அணு உள்ள இருக்காளா நான் பாக்குறேங்க. இத நான் பார்த்துட்டு சிங்கத்தோடயே மோதிட்டோம். இந்த சுண்டலி எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில கயல் கிட்ட தோத்து போற மாதிரி சூழ்நிலையில வருது. டேய் மூர்த்தி, கொளுத்துறா. ஆசனே கொளுத்துடா. ஆசனே கொளுத்துடா சொல்றேன்ல. தமாச்சி நீ அதை வாங்கி கொளுத்து. நான் செத்து போறேன். டேய் அன்பு, நீ வாங்கி கொளுத்துடா. கொளுத்துடா. ஏன் இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? மன்னிச்சிருந்தா விட்டுருங்கப்பா. மன்னிக்கலனா இப்பவே என்ன கொளுத்துங்க. உங்க கையால சாகுறது எனக்கு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை நான் நிறைவேற்றுவேன். ஏ மூர்த்தி, அந்த தீப்பெட்டியை கொடு, நான் கொளுத்துறேன். கயல், ஊரை மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன் நம்ம உறவு வேணும்னு இவ்வளவு தூரம் இறங்கி வராரு. இப்ப கூட இவரை நம்ப மாட்டியா கயல்? மா, எது பாசம் எது வேஷம்னு தெரியாத முட்டாள் இல்ல நானு. இவரோட கண்ணீரை பார்த்து நீங்க எல்லாரும் வேணாலும் மாறலாம், ஆனா நான் மாற மாட்டேன். கயல், மா இந்த ஆள் பச்சையா நடிக்கிறாரு. மா இது பாருமா, நீங்க இவரோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குடும்பத்துக்கு இவர் சப்போர்ட் பண்றதா நினைச்சு ஏத்துக்காதீங்க. அது நமக்கு தான் ஆபத்து. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு ஒரு நல்லது நடந்தா சபையில மாமா தான் முன்னாடி வந்து நிக்கணும். உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர்தான் எல்லாத்தையும் பண்ணணும் கயல். இவர் வந்தாதான் சபை நிறைஞ்சு நமக்கு நல்லது நடக்கும்னா சத்தியமா சொல்றேன், கயல், எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. என்னடா இவ? தேவியோட வாழ்க்கையில இத பாத்துட்டோமே. என்ன கயல் நீ? மா, ஆனந்தி விஷயத்துல கடவுள் இவர் முகத்தெரிய கிழிச்சிட்டாரு. இனியும் இவரை நம்பினா அது நமக்கு தான் ஆபத்து. மாமா விடுக்காமாச்சி, ஏத்துக்க முடியாத மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட நாங்க என்ன பண்ணாலும் சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். பெரியப்பா, ஐயோ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு வயிறு எரிஞ்சா கூட ஏதோ பேசிட்டு போறாரேன்னு கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் நாங்க வாழவே கூடாதுன்னு தொடர்ந்து சதி வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கயல்? கொஞ்சம் நீ அமைதியா தான் இரு. கயல் சிஸ்டர் சொல்றதா கரெக்ட். இதுங்களை இன்னும் அசிங்கமா திட்டணும். கேடு கட்ட பிறவிங்களே கேவலமான பிறவிங்க. ஏய் வாய்முறா, யார பார்த்து என்ன பேசுற? பல்லகெல்லாம் உடைச்சிருவேன். இவன் ஒருத்த நிலைமை புரியாம. இத பாருங்க மாமா, நீங்க விட்டுடுங்க. அந்த சங்கர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க இங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, அதுவே போதும். நடந்ததெல்லாம் நாங்க கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறோம். மூர்த்தி, காமாட்சி என்ன புரிஞ்சுக்கிட்டா. நான் உன்னதாண்டா என் மூத்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ ஏத்துக்க மாட்டியா? என்ன பெரியப்பா, நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும் பெரியப்பா. அதுக்கு போய் எதுக்கு நீங்க காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியப்பா. பெரியப்பா, அம்மா சொன்ன மாதிரி நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுவோம். பெரியப்பா, உடம்புலாம் மண்ணெண்ணையா இருக்கு. வாங்க வந்து குளிச்சுட்டு வேற துணி மாத்திக்கோங்க. வேணாண்டா, வேணாம். நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும்டா. இதுக்கப்புறமாவது யாராவது என்ன பத்தி தப்பா சொன்னாங்கன்னா நம்பிராதீங்க. என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. கத்தியால குத்துறதை விட வார்த்தையால குத்துற வலி அதிகம். இங்க பாரு காமாட்சி, நான் உன் குடும்பத்துக்கு எப்பவும் நல்லதுதான் நினைப்பேன். நான் செத்தாலும் அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். இது என் பொண்டாட்டி வடிவு மேல சத்தியம். எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்படி போய் சத்தியம் பண்றீங்களே, எனக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல. ஆய மூடிட்டு வாடி.
அண்ணே, அண்ணன் தங்கச்சியா இருக்கிற நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல சம்மந்தி ஆக போறோண்ணே. நம்மளோட பல வருஷ கனவு நனவாக போகுதுண்ணே. ஆமா வள்ளி, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏய், நீ ஏதாவது இடையில புகுந்து சதி பண்ணுவேன்னுதான் யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தேவிக்கு கால் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு இடையில ஏதாவது வேலை பார்த்து விட்ட அப்புறம் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். வாய மூடுங்க. உங்களுக்கு இதே கதை தான். இங்க இருக்க பிடிக்கலையா வெளியே கிளம்பி போய்கிட்டே இருங்க. அத விட்டுட்டு அந்த விளங்காதவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்கிட்ட மல்லுக்கு நின்னீங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இப்பவும் நீ மனுஷியா இல்லதாமா? அண்ணி உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையை நாசமாக்க பாக்க. விடுமா அண்ணே, கொஞ்சம் யோசின. உன் கூட வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணி தனக்கு நடந்த அத்தனை கொடுமையும் சலிச்சுட்டாங்க. எப்பா பொல்லாத கொடுமை. நாங்க கொடுமை பண்ணதாவே வச்சுக்குவோம். ஆனா அவங்க அக்காக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ விக்னேஷ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனால. இப்போ உறவில்லைன்னு போனவ நாளைக்கு அவ அக்கா சொன்னான்னு நம்ம பையனை உதறி எறிஞ்சிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? மாப்பிள்ள, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் என் பொண்ணு உங்களுக்கு கழுத்துன்ட்ட தயாரா இருக்கா. இப்ப சொல்லுங்க, அக்கா முக்கியம்னு போன தேவிக்காக என் பொண்ணை கைவிட போறீங்களா? அம்மா நம்ம எல்லாரோட நல்லதுக்கு தான் சொல்றேன். வந்து உமா கழுத்துல தாலி கட்டு. வா, நீ வா. இல்லவள்ளி, கையல் மேல இருக்கிற வன்மத்துல விக்னேஷோட வாழ்க்கையை கெடுக்காத. வா, வந்து மணவரையில உட்காரு. வாய முடுங்க. விக்னேஷ் தேவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அவன் விருப்பத்துல யாரும் தலையிடக்கூடாது. நீ வா விக்னேஷ், வா. தள்ளு. வேண்டாம் அம்மா, சொன்ன கேளுங்க அண்ணா. சொன்ன கேளுடா. ஓம் சங்கரன் புதல்வனே போற்றிவோம், சங்கடஹரணே போற்றிவோம், சதுர்த்தி நாயகனே போற்றிவோம், சுந்தர வடிவே போற்றிவோம், ஞானம் காப்பவனே போற்றிவோம், ஞான முதல்வனே போற்றிவோம், சந்தம் உடைந்தவனே போற்றிவோம், கந்தத்தால் எழுதியவனே போற்றிவோம், தும்பிக்கை உடையவனே போற்றிவோம், துயர் துடைப்பவனே போற்றிவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம், குட்டிகின் இடரை கலைபவனே போற்றிவோம், இமவான் சந்ததியே போற்றிவோம், ஈசன் தலைமகனே போற்றிவோம், உன்னை பரம்பொருளே போற்றிவோம், ஊர்தோறும் உரைபவனே போற்றிவோம். விக்னேஷ் வேண்டாம் விக்னேஷ், ப்ளீஸ்ரா, அவசரப்படாத விக்னேஷ். ஏழை பங்காரணி இதுல போடு. ஓம் அன்பு லட்சுமியே போற்றிவோம், அன்னலட்சுமியே போற்றிவோம், அமிர்த லட்சுமியே போற்றிவோம், அம்ச லட்சுமியே போற்றிவோம். எல்லாத்தையும் போட்டுருங்க. அம்மா, பொண்ணு வர சொல்லுங்க. அழகு லட்சுமியே போற்றிவோம், ஆனந்த லட்சுமியே போற்றிவோம், ஆகம லட்சுமியே போற்றிவோம், விக்னேஷ் ஆதி லட்சுமியே சொன்ன கேளுடா. அண்ணே, வா. சுந்தர வடிவே அழகா இருக்கு. ஞானம் காப்பவனே ஆமா ஞானம் முதல்வனே போற்றிவோம். அம்மா, சபையை வணங்கிட்டு உட்காருங்க. ஆளும் லட்சுமியே போற்றிவோம், இஷ்ட லட்சுமியே போற்றிவோம், இதய மாலையை சரி பண்ணுங்க. ஈகை லட்சுமியே போற்றிவோம், உத்தம லட்சுமியே போற்றிவோம், எளிய லட்சுமியே போற்றிவோம், ஏகாந்த லட்சுமியே போற்றிவோம், ஒளி லட்சுமியே விக்னேஷ் சொன்ன கேளு விக்னேஷ். ஓங்கார லட்சுமியே போற்றிவோம். அம்மா, இந்த திருமங்கலத்தை எல்லார்கிட்டயும் கட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓம் ஞானலட்சுமியே போற்றிவோம், கிரகலட்சுமியே போற்றிவோம், எடுத்துக்கோங்க. போற்றிவோம், அம்மா நீங்க வா. எடுத்துக்கோங்க. அங்கிள், வாமா உட்கார். பாத்து உட்காரு. அங்கிள் உட்காருங்க. மெதுவா மெதுவா உட்கார். நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருக்கையில் நீ போன்ல பேசினதை கேட்கும்போது மனசே ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சுமா. அதனால தான் நேர்ல பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு எப்பமா போற? ஆமா அங்கிள், இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பிடுவேன். சரிம்மா, உடம்ப நல்லா பாத்துக்க. ஹெல்த் முக்கியம். எழில் உங்ககிட்ட பேசினானா? அவன் எப்போ சென்னைக்கு வரேன்னு ஏதாச்சும் தகவல் சொன்னானா? இல்லம்மா, இன்னும் அவன் வரல, தகவலும் சொல்லல.
அங்கிள் நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எழில் உண்மையிலே பெங்களூர் தான் போயிருக்கானா? ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தா எதுக்காகவும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஏன் இப்ப அவன் என் முன்னாடி வர மாட்டேங்கிறான்? பெங்களூர்ல பிஸியா பிசினஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறவனுக்கு இங்க கரண்ட் பில் கட்டலன்னு எப்படி அங்கிள் தகவல் தெரிஞ்சது? கயல், நான் உன்னை பார்க்காம வேணா இருக்கலாம், ஆனா நான் எங்க இருந்தாலும் உனக்கான பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். அங்கிள், எனக்கு எழில் பத்தி நல்லாவே தெரியும். நான் இந்த நிலைமையில இருக்கும்போது அவன் அவன் என்னை விட்டுட்டு பெங்களூர் போயிருப்பான்னு சத்தியமா என்னால நம்ப முடியல. எப்பவுமே என் கூடவே இருப்பேன்னு சொன்னவன் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோணுது. நான் அவன் கூட பழகின இத்தனை வருஷத்துல அங்கிள் ஒரு தடவை கூட அவன் இந்த மாதிரி என்ன யோசிக்க விட்டது கிடையாது அங்கிள். நான் அவனை பார்க்கணும்னு சொல்றதுக்குள்ள அவன் என் முன்னாடி வந்து நிப்பான். யார் பாசத்துக்காகவும் நான் ஏங்க கூடாதுன்னு பார்த்து என்ன கவனிச்சுக்கிட்டே எழில். இப்போ நான் அடிபட்டு இருக்கும்போது என்ன பார்க்காம தள்ளி நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். ஏன் அவன் என் கூட பழையபடி நார்மலா பேசலங்கிறத தாண்டி என்னால வேற எதுவும் யோசிக்கவே முடியல அங்கிள். அடிப்பட்ட நிமிஷம் எனக்கு இருந்த வலியை விட எழில இத்தனை நாள் பார்க்காம இருக்கிறது ரொம்ப வலிக்குது. ஏன் அங்கிள், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனாலதான் எழில் என்ன பார்க்க வராம இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கானா? அங்கிள், அவனுக்கு ஒருவேளை என்ன பிடிக்கலையோ? பார்க்க விருப்பம் இல்லாததுனாலதான் இப்படி நடந்துக்கிறானா? சொல்லிடுங்க அங்கிள். அப்படி ஏதாவது இருந்தா அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்துறேன். கயல், ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நீ கண்டதையும் யோசிச்சு கவலைப்படாதம்மா. எழில் உண்மையாவே பிசினஸ் விஷயமா தான் போயிருக்கான். கண்டிப்பா அவன் சீக்கிரமா வந்து உன்னை பாப்பான். அந்த நம்பிக்கையோட தான் அங்கிள் அவன் ஞாபகமாவே இருக்க. பிரிவுதான் காதலோட வலிமையை உணர்த்தோன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் ஏன் விட்டுட்டு போனான்னு தெரியாத இந்த குழப்பமான சூழ்நிலை எனக்கு அதிகப்படியான வலியை தான் கொடுக்குது அங்கிள். எழிலோட இந்த திடீர் மாற்றம் எனக்குள்ள ஏதோ பண்ணுது. இந்த சிச்சுவேஷன் இப்படியே இருந்தா என்னால நார்மலா இருக்க முடியாது. மனசளவுல செத்துருவேன் அங்கிள். ஐயோ கயல்,